எடுக்க ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது சொன்னா அவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, லைக் கேலரிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கேலரி டெஃபிஷியட்ல இருந்தோம்னா வெயிட் லாஸ் நடக்கும், கரெக்ட்டுங்களா? அப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, எனக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இல்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மிஸ் பண்றேன், அதை நான் வந்துட்டு என்னைக்காவது எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் லஞ்ச் வந்துட்டு இங்க பேக்கரியில வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், நான் நைட்டு கூட சாப்பிடாம விட்டுறேன், அப்ப எனக்கு வெயிட் லாஸ் நடக்கும்ல கேலரிஸை கம்மி பண்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் நடக்கும், நடக்காம போகாது. ஏன்னா கேலரி கம்மி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் நடக்கும். ஆனா நீங்க அசால்ட்டா இருக்கிற நேரம் ஃபேட் வந்து உஷாராயிரும். ஃபேட் வந்து ஃபேட்டே அக்குமுலேட் ஆயிரும். நீங்க குறைச்ச வெயிட் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அங்க ஃபேட் லாஸ் நடந்திருக்காது, வெறும் வெயிட் லாஸ் மட்டும் தான் நடந்திருக்கும். அந்த மாதிரி பேட் கேலரிஸை நீங்க எடுத்து வெயிட் மீன்ஸ் கேலரிஸை கம்மி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ ஹெல்த்தி வேல ஹெல்த்தி மீல் பிளானிங்கோட நீங்க உங்களோட கேலரிஸை கம்மி பண்ணா மட்டும்தான் உங்களுடைய ஃபேட் லாஸும் நடக்கும், இன்ட்ரெஸ்ட் லாஸும் நடக்கும், அதோட சேர்ந்து வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்த்தி மீல் பிளானிங்கோட நீங்க உங்களுடைய வெயிட் லாஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வெரி ஆல் த பெஸ்ட்.